இந்த சமூகத்துல என்ன நடக்குதுன்றத பாருங்க. நாளைக்கு பாதிக்கப்படும் போது சமூகத்தில் உள்ள தலைவர் இல்லை, இங்க இயக்கத்தோட தலைவர் எங்க, மீடியாக்கள் எங்கன்னு தேடாதீங்க தயவு செஞ்சு. யாருமே வரமாட்டாங்க. இன்னைக்கு அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களையும் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களையும் ஒரு சில மக்கள் குற்றம் சாட்டுறாங்க. அவங்களை குறை சொல்றதுக்கு யாருக்குமே இங்க தகுதி கிடையாது. வரக்கூடிய கஷ்டங்களை எந்த ஊடகங்கள் வெளிப்படுத்துதோ இல்லையோ நம்ம ஊடகத்துல கொண்டு போகணும். நம்ம அதை தொடங்கி வைக்கப்போம், அதுக்கப்புறம் பெரிய ஊடகங்கள் அதை பெருசா கொண்டு போகணும் அப்படின்னு நம்ம ஆரம்பிச்சோம். அந்த ஆரம்பிச்சதின் விளைவுதான் இன்னைக்கு அங்கே இருக்கக்கூடிய அக்காமார்கள் இருக்கக்கூடிய எல்லா சகோதரிகளும் என்னை தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. எனக்கு இதை விட வேற பெருசா எனக்கு ஒரு சந்தோஷம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் பட்ட கஷ்டத்துக்கு அந்த மக்களோட மனசுல நினைப்பாரு. எனக்கு அதுவே ரொம்ப மனசு சந்தோஷமா இருந்துச்சு. என் தம்பி தினேஷ், என் தம்பி இல்லைன்னா இல்லை அப்படின்னு அவங்க பேசின விஷயம் என்னை ரொம்ப என்னோட கருத்து இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபிள் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ஆள் கொடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் தினேஷ் முல்லர். இந்த காணொலி எதற்காக அப்படின்னா, மதுரை சின்னவடைப்புல தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் 7 நாட்களாக தொடர்ந்து அவங்களோட உரிமை கேட்டு போராடினாங்க. இதில் அனைத்து தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய உறவுகளும் இயக்கங்களோட தலைவர்களும் கலந்து கொண்டு அவங்களோட பங்களிப்பு இதில் செலுத்தியிருந்தாங்க. தொடர்ந்து அதே இடத்துல தங்கி அந்த மக்களுக்கான உரிமை கிடைக்கணும், இந்த மக்களுக்கு எதுவும் அச்சுறுத்தல் காவல்துறையால் வந்துடக்கூடாது அப்படின்னு தொடர்ந்து போராடினாங்க. இந்த போராட்டம் எப்படி இவ்வளவு தூரம் பெருசாச்சு, எந்த மாதிரி விஷயங்களை முன்னெடுத்தோம் அப்படின்ற பற்றி அந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சின்னோடப்பு மக்கள் அவங்களுக்கு நிரந்தர தீர்வை நான் பெற்றுக் கொடுத்துருக்கோமா, இந்த ஊடகத்தின் வாயிலாவோ இல்லை ஜெயக்குமாரோ இல்லை இங்கே வந்த இயக்கங்களோட தலைவர்களோ நிரந்தரமான தீர்வு பெற்றுக் கொடுத்துருக்கோமா, நிரந்தரமான சந்தோஷத்தை நாங்கள் பெற்றுக் கொடுத்துருக்கோமான்னா ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா தற்காலிகத்துக்கு அவங்கள அவங்க இருந்த துயரத்துலேருந்து நாங்கள் காப்பாற்றிருக்கோம் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். எல்லாருமே சேர்ந்து நம்ம காப்பாற்றிருக்கோம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா இடைக்கால தடை தான் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை கொடுத்துருக்கு. நான் அந்த பகுதியில் போகும்போது அந்த மக்களை சந்திக்கும் போது அந்த மக்கள் அவங்களோட நிலங்களெல்லாம் பார்க்கும்போது நமக்கே கண்ணு கலங்கினது. என்ன விஷயம்னா, வீடெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு அறியாமையில இன்னும் இந்த மக்கள் இருக்காங்க. இந்த மக்களை அறியாமையில இந்த திராவிட கட்சியிலேருந்து எப்படி இவங்க பயன்படுத்துது அப்படின்றது நம்மளால உணர முடிச்சு. இந்த மாதிரி நிறைய கிராமங்கள் இருக்கும். தயவு செஞ்சு இந்த காணொலியை பார்க்கக்கூடிய மற்ற ஊர்களில் நம்ம சமூக மக்கள் திருந்துங்க. நாளைக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் பாதிக்கப்படும் போது இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளோட தலைவர்களோ இந்த சமூகமோ நம்ம சமூகத்தை சுற்றி உள்ளவங்க வருவாங்களே தவிர்த்து எந்த அரசியல் கட்சியும் வராது. அதை தயவு செஞ்சு உணர்ந்துக்கங்க. ஏன்னா ஏர்போர்ட்டு விரிவாக்க பணி நடக்க போது அந்த விரிவாக்க பணியில அந்த இடம் நம்ம தனியா பார்த்தோம்னா இன்னைக்கு இருக்க விலை மதிப்பு, அந்த நிலத்தோட விலை மதிப்பு பார்த்தோம்னா ஒரு சென்ட் நிலம் குறைஞ்சபட்சம் 6 லட்சம் ரூபாய்க்கு போகக்கூடிய அந்த நிலத்தை அரசு அதிகாரிகளும் சில, நான் சொல்ல விரும்பல, அவங்கெல்லாம் அந்த மக்களை அச்சுறுத்தி இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா கோர்ட்டுக்கு போய் உங்களோட காசுல இல்லாம போயிடும், அதனால நீங்க ஏமாந்து வருவீங்க, கொடுக்குற காசை வாங்கிக்கங்க அப்படின்னு 6 லட்சம் மதிப்புள்ள ஒரு சென்ட் இடத்த வெறும் 3000 ரூபாய்க்கு அந்த மக்களை மிரட்டி கையெழுத்து போட வச்சிருக்காங்க. இந்த மக்களும் நம்ம இதையும் கிடைக்காம போயிருமோன்ற அந்த பயத்துல ஏதோ கிடைக்குதே அப்படின்ற அந்த அடிப்படையில கையெழுத்து போட்டாங்க. இன்னைக்கு இதுதான் இவ்வளவு பெரிய சிக்கல் முடியுது. அப்ப அவங்க வீடெல்லாம் போய் பார்க்கறோம். ரொம்ப ஏழ்மையா அவங்க அந்த வீடுகள்லாம் நம்மளோட மூவேந்தர் மீடியால போட்டிருப்போம், நீங்க நல்லா பார்த்துருப்பீங்க. அவ்வளவு ஒரு கஷ்டமாக இருந்தது. நம்ம மக்கள் இவ்வளவு தூரம் அறியாமையில இருக்காங்களா அப்படின்னு ரொம்ப வருத்தங்களா இருந்துச்சு. அந்த அக்கா உரிமையா நிறைய விஷயங்கள் நான் திட்டுனேன். ஏன் இப்படி எல்லாம் இருக்கீங்க அப்படின்னு, சத்தியமே தெரியாது சாமி, எங்களுக்கு இப்படிலாம் பண்ணுவோன்னு தெரியாது அப்படின்னு. கிட்டத்தட்ட நம்மளோட ஊடகம் இந்த மூவேந்தர் மீடியா அப்படின்றது நம்ம மக்களுக்கான ஊடகமா கிட்டத்தட்ட 6 வருடங்களா நான் நடத்திட்டு இருக்கிறேன். இந்த சமூகத்துல என்ன நிகழ்வு நடக்குன்னு தயவு செஞ்சு பாருங்க. உங்களுக்கான ஒரு ஊடகமா நாங்க வச்சு நடத்திட்டு இருக்கோம். சரிங்களா? நீங்க மற்ற விஷயங்களை பாருங்க. ஒரு சீரியலுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட், யூடியூப்ல போய் உங்களோட காமெடி வேற ஏதாவது பார்க்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் சமூகத்துல என்ன நடக்குதுன்றத பாருங்க. நாளைக்கு பாதிக்கப்படும் போது சமூகத்தில் உள்ள தலைவர் இல்லை, இங்க இயக்கத்தோட தலைவர் எங்க, மீடியாக்கள் எங்கன்னு தேடாதீங்க தயவு செஞ்சு. யாருமே வரமாட்டாங்க. இன்னைக்கு அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களையும் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களையும் ஒரு சில மக்கள் குற்றம் சாட்டுறாங்க. அவங்களை குறை சொல்றதுக்கு யாருக்குமே இங்க தகுதி கிடையாது. அவங்களை யார் நீங்க ஜெயிச்சு ஒரு எம்எல்ஏ எம்பி ஆக்கிருக்கீங்களா? இல்ல. எல்லாத்துக்கிட்டையும் நிறை குறை இல்லை இருக்குது. அதனால அவங்கள குறை சொல்றது நமக்கு, நம்ம சரியா இருக்கணும். நாங்க உங்களுக்கு உறுதுணையா நின்னோம். நீங்க இந்த பகுதியில் வரும்போது நாங்க உறுதுணையா உங்களுக்கு நின்று நாங்க வாக்களிச்சோம். உங்களை நாங்க இந்த பகுதியில் நாங்க உறுதுணையா நின்னோம்
அப்படின்ற மாதிரி இல்லை. சரி, இதெல்லாம் நம்ம கடந்து செல்லுவோம், சரிங்களா? ஆனா நீங்க ஒரு அரசியல் கட்சி, பொதுவான ஒரு அரசியல் கட்சி சார்ந்திருக்கீங்க. அந்த அரசியல் கட்சியில உங்களுக்கான நீங்க பாதிக்கப்படும் போது அந்த குரல் கொடுக்குறாங்கன்னா இல்ல. இத்தனை நாளா அதே ஊரை சார்ந்த திராவிட முன்னேற்ற கழக கட்சியில எத்தனையோ பேர் அண்ணன்கள் வந்து பயணிக்கிறாங்க. ஏன் இதை வந்து சிஎம் வரைக்கும் கொண்டு போக முடியல? இதுல இருந்தே தெரியுதா, இந்த அரசியல் கட்சியில் எல்லாமே ஓட்டுக்காக மட்டுமே உங்களை பயன்படுத்துது. உங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் போது யாருமே எந்த இது இல்லை. எனக்கு அந்த சின்னோடப்பு கிராமத்துல போய் பார்க்கும்போது நம்ம மக்களோட வீடுகள்லாம் கிட்டத்தட்ட ஒரு வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 லட்சம் ரூபா ஒட்டி வரும். அந்த வீடெல்லாம் இடிக்கப்படுறதா இருந்துச்சு. அதை கூட நம்ம சேனல்ல போட்டு வந்து பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். அப்ப இந்த மாதிரி அறியாமையில இன்னும் நம்ம மக்கள் இருக்கான்னு நினைக்கும் போது மனசுக்கு அவ்வளோ ஒரு வேதனையா இருந்துச்சு. அந்த அக்காலாம் அழுகும் போது மனசுக்கு அவ்வளோ வேதனையா இருந்துச்சு. இதுல எனக்கு என்ன மிகப்பெரிய ஒரு சந்தோஷம்னா, இன்னைக்கு நான் அந்த ஊட வச்சு நடத்திட்டு இருக்கிறேன். ஏன்னா நானும் என் குடும்பத்துல எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது. நானும் பொருளாதார சிக்கல எவ்வளோ நெருக்கடியில். போன மாசம் வாடகை நான் பச்சையா சொல்றேன், போன மாசம் வாடகை விட எனக்கு ஜெயக்குமார் அண்ணே காசு இருந்த ஒரு 5000 மாத்தி விடுங்க, அலுவலகத்துக்கிட்ட நான் அடுத்த மாசம் எப்படியே தந்துடுறேன் அப்படின்னு. அந்த மாதிரியான சூழல் நம்ம இவ்வளவு நெருக்கடியில் இருந்தாலும், ஆனா சமூக மக்கள் பாதிக்கப்படும் போது நம்ம அந்த இடத்து களத்துல போய் நிக்கணும். அவங்க அந்த படுறக்கூடிய கஷ்டங்களை எந்த ஊடகங்கள் வெளிப்படுத்துதோ இல்லையோ, நம்ம ஊடகத்துல கொண்டு போகணும். நம்ம அதை தொடங்கி வைக்கப்போம், அதுக்கப்புறம் பெரிய ஊடகங்கள் வந்து அதை பெருசா கொண்டு போட்டோம் அப்படின்னு நம்ம ஆரம்பிச்சோம். அந்த ஆரம்பிச்சதின் விளைவுதான் இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய அக்காமார்கள் இருக்கக்கூடிய எல்லா சகோதரிகளும் என்னை தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. எனக்கு இதை விட வந்து வேற பெருசா எனக்கு ஒரு சந்தோஷம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் பட்ட கஷ்டத்துக்கு அந்த மக்களோட மனசுல நினைப்பாரு, எனக்கு அதுவே இப்போ மனசு சந்தோஷமா இருந்துச்சு. என் தம்பி தினேஷ், என் தம்பி இல்லைன்னா இல்லை அப்படின்னு அவங்க பேசின விஷயம் என்னை வந்து ரொம்ப எப்படி சொல்றது, எனக்கு சொல்றதுக்கு வார்த்தை இல்லை. வணக்கம். மூவேந்திர மீடியாவுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா எந்த ஒரு நியூஸ் சேனலும் வராதப்ப மூவேந்திர மீடியா மட்டும்தான் எங்களுக்காக வந்து உயிர் கொடுத்துச்சு. இந்த பொதுமக்களுக்காக வந்து உயிர் கொடுத்த மீடியானா மூவேந்திர மீடியா. அதனால் தினேசனுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி செலுத்திக்கிறோம். அதுக்கடுத்து ஜெயக்குமார் சார், அவங்க யாருன்னே எங்களுக்கு தெரியாது. ஒரு அண்ணனால எங்களுக்கு தெரிஞ்சு அவர் இவ்வளோ தூரம் வந்து வரலைன்னா இந்த ஊரே இல்லை, இந்த சின்னோடப்பு கிராமன்றதே நேரம் அழிஞ்சு போயிருக்கோம். அதனால் அந்த ஜெயக்குமார் சாருக்கு நான் ரொம்ப நன்றி செலுத்திக்கிறேன். எங்கள் ஊர் மக்கள் ஒற்றுமையால் நாங்கள் இப்போ ஒரு வெற்றி பெற்றிருக்கோம். அதனால நாங்கள் அடுத்த கட்ட முயற்சி பண்ணுவோம். அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம். ஐயம்மாள், இந்த சின்னடப்புக்கு இந்த ஜெயக்குமார் அண்ணனை கொண்டு வந்தவரே தினேஷ் அண்ணன். அது வரைக்கும் அவங்க ஜெயக்குமார் அண்ணன் யாருன்னே நம்மளுக்கு தெரியாது. இந்த சின்னடப்பு பொதுமக்களை காப்பாற்றி இன்னைக்கு இருக்க வைக்கிறது தினேஷ் அண்ணனுக்கு ஜெயக்குமார் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறோம். எங்கள் உடன் பிறந்த சகோதரனை அவரை ரொம்ப நாங்கள் பார்க்குறோம். எங்கே கூப்பிட்டாலும் அவருக்காண்டி நாங்கள் உயிரை கொடுக்கக்கூட தேவேந்திரக்குள்ளார இருக்கிற தாய்மார்கள் எல்லாருமே நாங்கள் தயாராக இருக்கோம். மிக்க நன்றி. காட்டி என்னுடைய உடன் பிறந்த தம்பி, என் தம்பி தான் இந்த உலகத்துக்கு எங்களை பூரா இந்த சின்னடப்பை திரும்பி பார்க்க வச்சது இந்த மீடியா டிவி தான், மூவேந்திர சேனல். அது என் தம்பி தினேஷ். என் தினேஷுக்கு மிக்க மிக்க நன்றி. என் மனமார்ந்த என்னுடைய குல தெய்வங்களை அத்தனையும் எங்களை காப்பாற்றுனது என் தம்பி தினேஷ் தான். ஆனால் தொடர்ந்து இது மீடியாவில் போட்டுகிட்டே இருந்திருப்பாங்க எங்கள் தெய்வேந்திர குல வேளாளரை. நாங்கள் எவ்வளவு அடிமுட்டாளாக இருந்தோம்ன்றதை எங்களை வெளிக்கொண்டு வந்தது என் தம்பி தினேஷ் தான். ஆனால் இந்த சின்னடப்பு பொதுமக்கள் சார்பாக இந்த மீடியானால் எங்களை எத்தனை பேரும் எங்களை வெளிக்காட்டின உயிர் தப்பிச்சது காரணம் இந்த மீடியா தான். என் தம்பி தினேஷுக்கு மனமார்ந்த நன்றி. ஏன்னா முதல்ல அதை தொடங்கி வச்ச தம்பி தான். இல்லைன்னா எங்களுக்கு தெரியல அப்படின்னு அந்த அக்காலாம் சொல்லும் போது, அப்ப நம்ம ஒரு விஷயம் வந்து சரியான விஷயத்த தான் நம்ம செய்யறோம், நம்ம மக்களுக்காண்டி சரியான விஷயத்த நம்ம கொண்டு போறோம். என்னை பத்தி 1000 விமர்சனங்கள் வந்து பொதுத்தலங்களே என்ன பிடிக்காத நபர்கள், சில கட்சியை சார்ந்தவங்களே என்ன பல்வேறு விமர்சனங்கள் வச்சாங்க. ஆனா அதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக, அவர்களுக்கெல்லாம் ஒரு சவுக்கடி கொடுக்கும் விதமாக இன்னைக்கு சின்னோடப்பு மக்கள் வந்து என்னோட செயல்பாடையும் மூவேந்திர மீடியாவோட செயல்பாடையும் மக்கள்கிட்ட பேசுனதுன்னும் போது எனக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருந்தது. நம்ம இதை விட என்ன பெருசா சம்பாதிக்க போறோம்? காசு பணங்கிறது இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். ஆனா இந்த மாதிரி உறவுகளை சம்பாதிக்கிறது பெரிய விஷயம். என் சமூகம் எங்கெல்லாம் பாதிக்கப்படுதோ அந்த இடத்துல என்னோட கால்கள் வந்து பயணிச்சுட்டு தான் இருக்குது. பஸ்ஸில் போறணும், 2 வீலர்ல போகணும், எந்த ரூபத்திலேயே நான் போயிட்டு அந்த மக்கள் அவங்களால முடிஞ்சதை கொடுக்குறத 500 கொடுத்தாலும் சரி, 1000 கொடுத்தாலும் சரி, அதை வாங்கிட்டு பேசாம பெருந்தன்மையா வந்துடுவேன். ஏன்னா இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் நாளைக்கு இது வந்து மிகப்பெரிய ஒரு உதவியா நமக்கு இருக்கும். நாளைக்கு நம்ம பாதிக்கப்படும் போது நம்ம குடும்பத்தை அவங்க பார்த்துக்குவாங்க, நமக்கு ஒரு கஷ்டங்கும் போது நாளைக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்ற அந்த அடிப்படையில நம்ம தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் இது மட்டும் இல்ல, இந்த விஷயங்கள் பார்க்கும்போது அனைத்து பகுதிகளிலுமே ஒவ்வொரு பகுதியிலும் அடுத்தடுத்து நம்மளோட சேனல்ல நம்பர் போட்டிருக்கோம். எந்த ஊடகங்கள்லுமே செய்யாத ஒரு வேலையை நம்ம செய்யறோமோ அப்படின்ற ஒரு கேள்வியே எனக்குள்ள வந்து எழும்புது.
என்னப்பா எப்பேற்பட்ட அரசியல் தலைவராக இருந்தாலும் எதுக்குற, எப்பேற்பட்ட அரசியல் கட்சியாக இருந்தாலும் இது பண்ற அப்படின்ற மாதிரியெல்லாம் நிறைய பேர் எனக்கு தொடர்பு உண்டு. தம்பி தேவையில்லாத விஷயம் வேணாம் தம்பி, இல்லை உங்களுக்கும் ஏதாவது ஒன்று நடந்துருச்சு அப்படின்னா நாங்கள் வந்து என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நிறைய அண்ணன்கள் வந்து வருத்தப்பட்டாங்க. அதாவது நான் இது வரைக்கும் யாரோட குடும்பமும் கெடுற அளவுக்கு நான் நடந்துக்கல. இந்த சமூகத்திற்காண்டி போராடக்கூடிய நபர்களுக்கு குரல் கொடுக்குறோம், அவ்வளோதான். இது வரைக்கும் என் மேலே ஒரு சின்ன அடித்தடி வழக்குகளோடு இல்லை. எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கொட்டாண்டி ஸ்டேஷனில் நம்ம சமூகத்துக்குள்ள இருக்கணும் பொதுவான விஷயங்களா இருந்தாலும் பேசி சமரசம் தான் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி தான் ஒன்று. அப்படி நான் நல்ல விஷயங்களை கொண்டு போய் அனைத்து சமூக ஒற்றுமைக்காகவும் தேவேந்திர குல வேளாண் சமூகத்துக்கான உரிமைக்காகவும் நான் கொண்டு போகும்போது என்னோட உயிர் அப்படி மற்றவங்க யார் எடுக்கணும்னு வச்சாலும் அது ஆண்டவன், சரிங்களா? என்னோட கையிலையோ இல்லை மற்றவங்களோட கையிலேயோ கிடையாது, சரிங்களா? அது ஆண்டவன் கையில் மட்டும்தான் இருக்குது. அதனால வந்து ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டு எல்லா இடத்துலையும் வந்து கலப்பணியில் செஞ்சுட்டு இருக்கேன். அதற்கு மாரி போற உயிர் எப்படி வேணாலும் போயிட்டேன். இத்தனை உறவுகளை சம்பாதிச்சேன். இதுக்கு மேல ஒரு மனுஷன் எப்படி வாழ்ந்தாங்கிறத ஒரு சரித்திரம். இன்னைக்கு நான் இருக்கிறேன், நாளைக்கு இல்லாட்டினாலும் இப்படி ஒருத்தர் இருந்தான்ற ஒரு சரித்திரம் இருக்கும். எனக்கு அது போதும். இன்னைக்கு வந்து தம்பி தீபபாண்டியன் எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னா அவனோட குறுகிய காலகட்டங்கள்ல தம்பி மக்கள் பார்வைக்கு போயிருந்தாலும் இன்னைக்கு இறந்ததுக்கு அப்புறம் ஒட்டுமொத்த மக்களோட மனசுல தம்பி வாழ்றான். அந்த மாதிரி கண்டிப்பா நான் நம் சமூகம் மட்டும் இல்ல அனைத்து சமூகம் மத்தியிலையும் இருப்பேன் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதே போல இந்த விஷயத்த கையில எடுத்து தற்காலிகத்துக்கு தடை வாங்கி கொடுத்தனால எனக்கு நிறைய பேர் தொடர்பு கொண்டு வாழ்த்துக்கள் வந்து கூறினாங்க. அதே போல அண்ணன் ஜெயக்குமாருக்கும் நம்பர் கேட்டாங்க, அண்ணன் நம்பரும் கொடுத்துருக்கிறேன். அதே போல அவருக்கும் வாழ்த்துக்கள் வந்து சொன்னாங்க. நிறைய விஷயங்கள் எங்கள்கிட்ட தொடர்புல பேசினவங்களும் சொன்னாங்க. நிறைய போனை என்னால் எடுக்க முடியல. இந்த காணொலி வாயிலா என் அன்பான உறவுகள்கிட்ட நான் தயவு செஞ்சு கேட்டுக்கிறது, உங்கள்கிட்ட வேண்டி விரும்பி உங்களோட கையை எடுத்து நான் கும்புறேன் என்னன்னா, தயவு செஞ்சு ஃபோன் பண்ணி என்னை வந்து இடையூறு பண்ணாதீங்க. தயவு செஞ்சு எதுவாக இருந்தாலும் வாட்ஸ்அப் வாங்க. நான் பல முறை சொல்லிட்டேன். ஏன்னா நான் ஒரு வாகனத்தில் போயிட்டு இருக்கேன், திடீர்னு ஒரு 3 முறை தொடர்பு கொள்றீங்க. சரி 3ஆம் முறை நான் எடுக்கிறேன். நான் வாகனத்தில் உங்களோட ஃபோனை அட்டன் பண்ணுறேன். எனக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா யாரு நீங்கள் பொறுப்பேற்பா? புரிஞ்சுக்கங்க. நான் உங்களுக்கு நான் எப்படி சொல்ல புரிய வைக்கிறேன்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் ஃபோன் அடிச்சோம், நான் திட்டிருக்கேன். நான் வெளிப்படையாக நிறைய பேர் நான் திட்டிருக்கேன், கண்ணா பண்ணா திட்டிருக்கேன். ஏன்னா ஒரு மனுஷனோட உணர்வை புரிஞ்சுக்கணும். ஒரு நாளைக்கு தொடர்ந்து இவ்வளவு ஃபோன் வருதுன்னா நீங்க என் மேல இருக்க அன்புல கூப்பிடுறீங்க, என்னை பாராட்டணும் கூப்பிடுறீங்க. உங்களோட பாராட்டு அதை வாட்ஸ்அப்புக்கு வந்துருங்க. என்னைக்கா இருந்தாலும் கரெக்ட் 12 மணியா இருந்தாலும் அந்த வாட்ஸ்அப்ல யாரும் தனிப்பட்ட செய்தி அனுப்பிச்சிருக்காங்கன்னா அவனை ரிப்ளை பண்ணிட்டு தான் நான் உறங்குறேன். அதனால என்னை பாராட்டுறதா இருந்தாலும் சரி, என்னை திட்டுறதா இருந்தாலும் சரி, எனக்கு வாட்ஸ்அப்புக்கு வாங்க. தயவுசெய்து ஃபோன் அடிச்சு என்ன தொந்தரவு செய்யாதீங்க. ஏன்னா நாங்கள் நிறைய வேலைகள் செய்ய வேண்டியது இருக்குது. இந்த மக்களுக்காண்டி நிறைய இடங்களை ஓடிட்டு இருக்கிறோம். நிறைய ஒரு பொதுக்கூட்டத்துல இருந்து நேரலை போட்டுட்டு இருக்கும்போது தொடர்பு கொண்டு பேசுறது, சில பேர் தண்ணியை போட்டுட்டா மட்டும் சமூக உணர்வு வாரது அப்படின்றது ரொம்ப வருத்தத்தை ஏற்படுத்துது. அதனால அந்த மாதிரி விஷயங்களை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. சமூகத்துல எந்த ஒரு இடத்துல ஒரு பிரச்சனைனாலும் எப்போனாலும் வந்து நீங்க வாட்ஸ்அப்புக்கு வரலாம். ரொம்ப எமர்ஜென்சி பகல் நேரமா எமர்ஜென்சினா தகவல் கொடுங்க. அப்படி இல்லையா வாட்ஸ்அப் உடனே வாங்க. ஃபோன் எடுக்கல வாட்ஸ்அப் வாங்க. ஏன்னா அது எனக்கு ரொம்ப, அதாவது ஒரு நாள் ஒரு ஃபோனை கட் பண்ணோன்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு அடுத்த ஃபோன் வர்றது, அதை அட்டன் பண்ணி அவங்கள்ட்ட பேசுறது, என்னோட குரலை கண்டாலே உங்களுக்கு தெரியும். இது எல்லாமே வந்து மக்கள்கிட்ட போய் பேசினால் மட்டும் கிடையாது. ஃபோன்ல இவ்வளவு தூரம் பேசி பேசி என்னோட குரல் வளமும் கொஞ்சம் அப்படியே இதாகிட்டே இருக்குது. நானும் வெளியிடங்களுக்கு போறேன், வேற தண்ணிகளை குடிக்கிறேன். அது ஒரு பக்கம் எனக்கு வந்து குரலுக்கு பிரச்சனையா இருக்குது. பேச முடியல, கத்த முடியல. அதுக்கு தான் தொடர்ந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்க. என்ன நிகழ்வு நடக்குது அப்படின்றத சேனல் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். சேனல்ல அந்த வீடியோ அப்டேட் பண்ணி அதை நீங்க பாக்குறீங்க. அப்டேட் பண்ண வீடியோவை பார்த்து கரெக்டாக ஒரு 2 நிமிஷத்துக்கு 3 நிமிஷத்துக்கு ஃபோன் அடிச்சிடுறீங்க. பார்த்தா அந்த வீடியோ பார்த்தா அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு எந்த ஃபோன் அடிச்சு கேட்குறீங்க? உங்களுக்காண்டி தான் என்ன நிகழ்வு நடக்குது ஒவ்வொரு தனிப்பட்ட முறை சொல்ல முடியாது. உங்கள் மக்கள்கிட்ட வந்து நான் கொண்டு போறேன். அப்படி இருக்கும்போது அதை புரிஞ்சுக்கங்க அப்படின்றத இதன் வாயிலாக கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த போராட்டத்துல இத்தனை நாள் கலந்துகிட்டு இந்த மக்களுக்கு தற்காலிகத்துக்கு வந்து ஒரு நிம்மதியை பெற்றுக் கொடுத்ததுக்கு நம்ம தேவேந்திர குல வேளாண் சமூகத்துல இருந்து எண்ணற்ற உறவுகள் வந்து பாராட்டு வந்து தொடர்பு கொண்டாங்க. அதே போல மாற்று சமூகத்துல இருக்கவங்களும் வந்து வாட்ஸ்அப் தளங்கள்ல எல்லா சமூகத்திலையும், அதாவது குறிப்பிட்டு இந்த சமூகம் சொல்ல விரும்பல, எல்லா சமூகங்கள்லையுமே தொடர்பு தம்பி நான் இந்த சமூகம் அடையாளப்படுத்திக்கிட்டு எனக்கு வந்து வாழ்த்துக்கள் சொன்னாங்க வாட்ஸ்அப் தளங்கள்ல. அது போகிறதுக்கு அந்த வெற்றி கொண்டாட்டத்துல மெயினா நீங்க நல்லா அந்த கமெண்ட்ஸ்லேயே நீங்க போய் பாருங்க. எந்தெந்த சமூகமெல்லாம் வந்து எனக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிஞ்சிருக்கேன். என்னை வந்து எதிரியா பார்த்தவர்கள் கூட வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயத்த பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அதில் வந்து வாழ்த்து தெரிஞ்சிருக்காங்க. ஸோ இத்தனை உறவுகளை சந்திச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதனால வந்து இப்போவுமே என்னோட சமூக பணின்றது வந்து தொடரும், சரிங்களா? அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இந்த சின்னடப்பு கிராமம் மாதிரியே வந்து அனைத்து ஊர்களும் இன்னும் எத்தனையோ ஊர்கள் வந்து இருக்கலாம்.
எப்போ வேணாலும் நம்மளோட மூவேந்தர் மீடியாவுக்கு வந்து நீங்கள் வந்து தகவல் கொடுங்க. ஃபோன் அடித்து எடுக்கல அப்படின்னா வாட்ஸ்அப்பில் எந்த மாவட்டம் எந்த வட்டம் என்ன டீட்டெயில்ன்றதை குரல் பதிவாக போட்டுருங்க, இல்லை டைப் பண்ணி கூட போட்டுருங்க. நான் பார்த்துட்டு கண்டிப்பாக நானே உங்களுக்கு வந்து தொடர்பு கொள்வேன். சரிங்களா? அதனால வந்து ஃபோன் பண்ணி இடையூறு வந்து பண்ண வேணாம். இந்த மாதிரி மக்கள் வந்து இன்னும் அறியாமையில சின்னோடப்பு மக்கள் மாதிரியே வந்து அறியாமையில வந்து இருந்துடாதீங்க. இப்போ இந்த சின்னோடப்புல அந்த விமான விரிவுப்பணிங்கிறது இதுல மிகப்பெரிய ஒரு அரசியல் இருக்குது. அது என்ன அரசியல் அப்படின்ற நான் அடுத்த காணொலியில் நான் வந்து சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு ஐயா இமானுவேல் சேனாரோட அந்த சிலை இருக்கிறது நிறைய விஷயங்கள் இதுல உள் பாலிடிக்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. இந்த மக்களை அந்த இடத்துல வந்து அப்புறப்படுத்திட்டால் அதுக்கப்புறம் இது எந்த மாதிரி எல்லாம் மாறும் அப்படின்றத நான் அடுத்த காணொலியில் வந்து நான் பதிவு செய்கிறேன். முதல்ல இந்த மக்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் ஐயாவோட சிலைக்கெல்லாம் நம்ம வர முடியும். முதல் இந்த மக்கள் அடிப்படை வசதியில வந்து அந்த மக்களுக்கு நம்ம வந்து செய்து கொடுக்கறதுக்கு நமக்கு அதுக்கு என்ன முயற்சி செய்யணுமோ அந்த மாதிரி விஷயத்தை முன்னெடுக்கலாம் அப்படின்ட்டு தான் இப்போ அதை நாங்கள் முன்னெடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா அடுத்து 11ஆம் தேதி வந்து மறு விசாரணை வந்து வர்றதா இருக்குது. இந்த மக்களுக்கு அடிப்படை வசதி வந்து செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றதையும் வலியுறுத்தி நிறைய விஷயங்கள் சில விஷயங்கள் வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பொதுத்தளத்தில் பேச முடியாது. அதனால வந்து அந்த மக்களோட அடிப்படை வசதிகள் வந்து செய்து கொடுக்கும் வரை நம்மளோட குரல்கள் வந்து ஓங்கிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த மக்கள் வந்து வேறொரு இடத்துக்கு வந்து இடம்பெறக்கூடாது. அந்த பகுதியிலேயே இப்போ ரீசெண்டாக ஐயா மோடி அவர்கள் வந்து போட்ட அந்த மீட்டிங் பகுதியில் வந்து கேட்குற இந்த மக்கள் வந்து காலியான இடம் கிடக்குது, அந்த பகுதியில் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அதனால வந்து இந்த மாதிரி நிறைய கிராமங்கள் இருக்கலாம். இனிமேலாவது வந்து விழிப்புணர்வோடு வந்து இருங்க. அதே போல இந்த காணொலி வாயிலாக நம்ம இளைஞர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அன்பான வேண்டுகோள் என்னன்னா, தயவு செஞ்சு ஒரே ஊருக்குள்ள நீங்க வந்து உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் 1000 இருந்தாலும் முதல்ல வந்து ஒரு வாட்ஸ்அப் தளத்தை வந்து அந்தந்த ஊர்களை வந்து உருவாக்குங்க. இதைத்தான் வந்து இப்போ எனக்கு தொடர்பு கொண்ட தம்பிமார்கள்லாம் சொல்லியிருக்கேன். முதல்ல தம்பி நீங்க உங்களோட ஊர்ல இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் தளங்களை வந்து உருவாக்குங்க. அதில் உருவாக்கி நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்க அதில் வந்து அதை பதிவு செய்யுங்க. இந்த மாதிரி விஷயங்களை அடுத்து வந்து எப்படி இளைஞர்கள் வந்து ஒன்றுபடுத்தணும், அதே போல இந்த மதுவில் வந்து நம்ம இளைஞர்கள் வந்து எப்படி வந்து அவங்களை வந்து வெளில கொண்டு வரதுக்கு சில விஷயங்கள் நான் சொல்லி இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா அது வந்து அதாவது அந்த தளத்தில் 100 பேர் இருந்தாலும் நமக்கு 10 பேர் இருந்தாலும் வந்து சந்தோஷம் தம்பி அப்படின்ற மாதிரி ஒரு சில தம்பிகளுக்கும் அந்த தொடர்பு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நான் ஏற்கனவே எல்லா காணொலியும் சொல்றதான், படிக்கக்கூடிய இளைஞர் வந்து கல்வியில வந்து கவனம் செலுத்துங்க. பொருளாதாரத்தில் இருக்கக்கூடியவங்க உங்களோட பொருளாதாரத்துல இருந்து கவனம் செலுத்துங்க. அரசியல் இருக்கவங்க உங்களோட அரசியல்ல இந்த சமூகத்திற்கு குரல் விடுங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஓட்டு கேட்கும் போது மட்டும் வந்து என்னோட சாதிக்காரன் தான், மற்ற சாதிக்காரன் போட மாட்டேன், என் சாதிக்காரன் போட்டு ஜெயிக்க வைக்கணும்னு சொல்றாங்க. அதே சாதிக்காரவங்க வந்து நம்ம பாதிக்கப்படும் போது நமக்கு வந்து குரல் கொடுக்கறது இல்லை. அது எல்லா கட்சியிலுமே வந்து இருக்கிறாங்க. அது உங்களுக்கே தெரியும். இவ்வளவு விஷயங்கள் நடக்குது. எந்தெந்த கட்சியெல்லாம் குரல் கொடுத்துச்சு, எந்தெந்த கட்சியெல்லாம் குரல் கொடுக்கல அப்படின்றது உங்களுக்கே நல்லா தெரியும், மக்களுக்கே வந்து தெரியும். அதனால நீங்க உணருங்க. உங்களுக்காண்டி யார் வந்து குரல் கொடுக்குறாங்களோ, உங்களுக்காண்டி யார் வந்து களத்தில் நிற்கிறாங்களோ, உங்களுக்காண்டி யார் பாடுபடுறாங்களோ அவங்களுக்கு நீங்க வந்து உண்மையாகவும் விசுவாசமா வந்து இருங்க. அப்பதான் நாளைக்கு நீங்க பாதிக்கப்படும் போது அவங்க தான் வருவாங்க. எந்த அரசியல் கட்சியும் வந்து பெரும்பான்மை வந்து உங்களோட உரிமைக்காண்டி வந்து அவங்க நிக்க போறது கிடையாது. ஏன்னா அவங்கள வளர்த்துக் கொள்வதற்கு மட்டும்தான் முன்னெடுப்பாளர் தவிர்த்து வந்து இந்த மக்களை ஒருபோதுமே வந்து அவங்க கவனிக்க போறது கிடையாது. அதனால வந்து நமக்கு ஒரு பாதிப்பு என்றால் நம் தேவேந்திர குல வேளாண் சமூகம் தான் வந்து இயக்கமா இருக்கட்டும், கட்சியா இருக்கட்டும், இல்ல சங்கங்களா இருக்கட்டும், இவங்க தான் வருவாங்களே தவிர்த்து வந்து எந்த அரசியல் கட்சியும் வராது. சரிங்களா? வருவாங்க, ஆறுதல் கேட்பாங்க, போவாங்களே தவிர்த்து வந்து அதை அழுத்தமான போராட்டத்தை முன்னெடுக்க மாட்டாங்க. இப்போ இத்தனை விஷயங்கள் வந்து பல்வேறு அரசியல் கட்சி வந்தாங்க, நமக்காண்டி குரல் கொடுத்தாங்க, ஓகே. இது சம்பந்தமா அழுத்தமா எங்க அனைத்து மாவட்டங்களையும் அவங்க ஒரு அழுத்தத்தை கொடுக்க சொல்லுங்க பார்ப்போம். முடியாது. ஏன்னா எல்லாமே இங்க மிகப்பெரிய ஒரு அரசியல் இருக்குது. அதை நம்ம மக்கள் வந்து புரிஞ்சுக்கங்க. நமக்காண்டி யார் கடைசி வரைக்கும் களத்துல நிற்கிறது அப்படின்றத வந்து முதல் நம்ம மக்கள் உணர்ந்து இனி வரும் காலங்கள்ல நம்ம ஒன்றுபடணும், அரசியலை வென்றெடுக்கணும். அதற்கான விஷயத்தை நம்ம வந்து முன்னெடுப்போம்னு சொல்லிக்கிட்டு அடுத்தடுத்து நம்ம சமூக மக்கள் எப்படி ஒன்றிணையணும், அடுத்த அந்த ஒன்றிணைக்கிறதுக்கான என்னென்ன வேலை அப்படின்றது தொடர்ந்து நம்மளோட மூவேந்தர் மீடியா இல்லைன்னா பாண்டி டிவியில் வந்து காணொலி வந்து பதிவு செஞ்சு அதை ஃபாலோ பண்ணிங்க. இதை ஃபாலோ பண்ணிங்கனாலே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மக்களை வந்து ஒன்றுபடுத்திடலாம் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால நான் சொல்லக்கூடிய விஷயங்களை சில விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணால் நம்ம சமூகத்தை ஒன்றுபடுத்திடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால என்னோட பேச்சை மதிப்பளித்து இந்த விஷயத்தை முன்னெடுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு. எனக்கு இதுவே நேரங்கள் அதிகமாயிருச்சு. அதனால வந்து நான் அடுத்த காலம் வந்து இன்னும் வந்து நம்ம மக்களை எப்படி ஒருங்கிணைக்கிறது அப்படின்றத பற்றி பதிவு செய்கிறேன். தொடர்ந்து நம்மளோட மூவேந்தர் மீடியாவும் பாண்டி டிவிக்கும் ஆதரவு விடுங்க. இது மட்டும் அல்லாமல் நீங்கள் நம்ம சமூகத்தில் எத்தனையோ யூடியூப் சேனல் வந்து நடத்துகிறாங்க. எப்படின்னா வந்து நம்ம பாண்டி நாடு வலைவலி வந்து நம்ம சக்திவேல் பாண்டியன் வந்து நடத்துகிறாரு. அதே போல் ஐராவத மீடியா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சண்முகமலர் அண்ணன் வந்து அவர் சென்னையில் இருக்காப்புல, அந்த பகுதியில் இருக்க நடக்கிறாப்புல. அதே போல் மதுரைக்குள்ள டிகே ராஜாங் ஒரு அண்ணன் அவரு நடத்திட்டு இருக்காப்புல. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா லிங்கேசன் வீரத்தமிழ் மீடியன் லிங்கேசன் நடத்திட்டு இருக்காப்புல. அதே போல் இன்னும் எண்ணற்ற தம்பிகள் சொல்லிகிட்டே போய்கிட்டே இருக்கலாம். நம்ம வந்து நம்ம சமூகத்தில் நிறையா யூடியூப் சேனல் வந்து களத்தில், அதாவது வந்து இந்த பகுதியெல்லாம் பாதிக்கப்படும் போது களத்தில் வந்து நிற்கக்கூடிய சேனல்கள் வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன்.
அதனால வந்து இந்த மாதிரி சேனல்கள்லாம் இருக்குது, இவங்களுக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் ஆதரவு கொடுக்கணுன்றத இந்த காணொலி வாயிலாக வந்து நான் கேட்டுக்கிறேன். அதனால வந்து நம்ம மக்கள் இனி வரும் காலங்களிலேயே வந்து நம்ம ஒன்றிணைவோம், அரசியலாக வென்றெடுப்போம்னு சொல்லிக்கிட்டு மருதநலக்குடியிலான மல்லரனும் பல்லரனும் பாண்டியனும் தேவேந்திர குல வேலை சேர்ந்த உறவுகள் ஸ்ரீ சாதி பற்றையும் பிரசாதி நட்பையும் சொல்லிட்டு மீண்டும் தக்கான சந்திக்கிறேன். நன்றி.